Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நான் வந்து ரவை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. இதை ஒரு 6 மாதத்துலேருந்தே நீங்கள் தாராளமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நைட்டு டின்னர் என்ன கொடுக்குறது தெரியல, நிறைய டின்னர் ரெசிபி போஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்கிறதுனால நான் உங்களுக்கு டின்னர் ரெசிபியும் வந்து 1 by 1 போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 6 month பேபிக்கு நெய் ஆட் பண்ணலாமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கலாம். தாராளமாக ஆட் பண்ணலாம். பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 drops அந்த அளவுக்கு போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துக்கிறேன். ரவையை இந்த நெய்யோடு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீய விட்டுறாதீங்க. லைட்டாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போதே அந்த பச்சை ஸ்மெல், ரவையோட பச்சை ஸ்மெல் போகும். அண்ட் இது நெய்யோடு கலந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு சூப்பரான அரோமா இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா நெய்யோடு இந்த ரவை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஒரு 1/2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இது வந்து சிம்லே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். அப்புறம் வந்து கிண்டும் போது கெட்டி ஆகிடும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிட்டு இப்போ பாருங்கள் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இல்லையா. இந்த டைம் நமக்கு ஓகே. இது இன்னும் போக போக கூட கெட்டி ஆகும். ஸோ நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பனங்கற்கண்டு, பனை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. இனிப்பு வந்து இதெல்லாம் ஆட் பண்ணலாமா ஒரு வயசு குழந்தைக்குன்னு? தாராளமாக ஆட் பண்ணலாம். பட் ஒயிட் சுகரும் சால்ட்டும் தான் ஆட் பண்ணக்கூடாது. அது ஏன் எதுக்குன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நிறைய வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபார்முலா மில்க், பிரஸ்ட் மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் என்னோடய குழந்தைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் 7th monthலேருந்தே வந்து மில்க் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு. பட் அதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஏன் வந்து மிஸ்கைட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதனால தான் நான் வந்து ஃபார்முலாவோ இல்லைனா வந்து பிரஸ்ட் மில்க்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். என்னோடய குழந்தைக்கு நான் வந்து பசும்பால் கொடுத்துருக்கேன். ரெசிப்பியில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து திக்கானதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். குழந்தைங்களுக்கு அழகாக ஸ்பூன் வச்சு ஊட்டி விடுங்க. பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே சாப்பாடு ஊட்டும்போது குழந்தைங்களுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டின்னராக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ரெசிபி வேணும், என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.